தன்னால் பிறந்ததிலிருந்தே வாயை திறக்க முடியாது. இருக்க கடிச்சிட்டு தான் இருக்கும். வாயை திறக்க முடியாமல் பிறந்ததிலிருந்தே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது. சுமார் 32 வயது வரை அந்த பெண்ணுக்கு எந்தவித ட்ரீட்மெண்ட்டும் யாராலும் கொடுக்க முடியவில்லை. 32 வயசாகுது. 10 வயசில் போய் மதுரை போனோம். அங்கே பண்ண முடியான்ட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே சார் கண்டிப்பாக உனக்கு நான் பண்ணிடுவேன் அப்படின்னாங்க. நானும் வேண்டான்னு தான் சொன்னேன். சார் உனக்கு நான் பண்ணிடுவேன் அப்படின்னு தைரியமாக சொன்னேன். எனக்கு தெரியுதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு கடவுள் மாதிரி சுரேஷ்குமார் சார் வந்து பண்ணி விடுதேன்னு சொல்லி ரொம்ப தைரியம் பண்ணா. கடந்த மாதம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த சேத்தூரை சேர்ந்த 32 வயது ஒரு பெண் தன்னால் பிறந்ததிலிருந்தே வாயை திறக்க முடியாது. இருக்க கடிச்சிட்டு தான் இருக்கும். வாயை திறக்க முடியாமல் பிறந்ததிலிருந்தே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது. சுமார் 32 வயது வரை அந்த பெண்ணுக்கு எந்தவித ட்ரீட்மெண்ட்டும் யாராலும் கொடுக்க முடியவில்லை. ஆதலால் அதை சாப்பிட வேண்டி ஒரு பல் மருத்துவரை அணுகி நடுப்பல் 2 பல்லை உடைத்து விட்டு அதன் வழியாக கடந்த 32 வருடமாக அந்த பெண்ணுக்கு உணவுப் பொருட்களை ஊட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இதை தற்செயலாக எங்களுடைய முக அறுவை சிகிச்சை தாடை நிபுணர் சர்ஜன் நிபுணர் ஃபேசியோ மேக்ஸிலரி சர்ஜன் டாக்டர் சுரேஷ்குமார் அவர்களை சந்தித்த பொழுது அவர்கள் இதை ஆப்ரேஷன் மூலம் அந்த நபருக்கு பிறவியிலேயே கீழ்த்தாடை முட்டு, அந்த வாயை திறக்கிற அந்த முட்டு ஃபியூஸ் ஆகி போயிடுச்சு, அதாவது ஒட்டிக்கிடுச்சு பிறவியிலேயே. ஸோ இவர் வந்து அதிநவீன சிகிச்சை மூலம் அவருடைய திறமையினால் அந்த கீழ்த்தாடை முட்டு பகுதியை இவர் ஆர்டிஃபிஷியலாகவே அதை செய்து எல்லாம் எடுத்து அந்த ஜாயிண்ட் முட்டு பகுதியை மீண்டும் மீட்டி விட்டார். இதனால் இந்த பெண்ணிற்கு வந்து வாயை திறக்க முடியாத பெண் இப்பொழுது ஒரு ஆப்பிள் பழம் கடிக்கிற லெவலுக்கு வாயை திறக்குது. அவருடைய வாழ்வியல் மறுமலர்ச்சி. அது நம்ம மாவட்டத்தில் இதுவரை மெடிக்கல் காலேஜிலும் இது மாதிரி சர்ஜரி நடந்ததில்லை. இந்த குழந்தை வந்து சிறு வயதிலே ஸ்கூலில் இருந்து மதுரை மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ அவங்க இது பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு சர்ஜரிக்கும் ஒரு திறமையான டாக்டர் இருந்தால் தான். இப்போ எல்லா பேருமே ஆர்த்தோ டாக்டர்னா ஆர்த்தோ கிடையாது. ஒரு சிலருக்கு ஒரு சில சர்ஜரி அவங்களுக்கு ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க. ஸோ நம்ம சார் வந்து ஃபேசியோ மேக்ஸிலரி சர்ஜன். இவர் வந்து அழகாக பண்ணிட்டார். ஈவன் மதுரையில் கூட பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க பேஷண்ட்டு. ஒரு 5 வயசு இருக்கும் பொழுது இப்போ 32 வயசு, இந்த வயசுலேயும் பண்ண முடியும்னு சொல்லி நீட்டாக பண்ணி கொடுத்துட்டார். இதே மாதிரி இது வந்து எதுக்கு சொல்ல வரோம்னா, இந்த மாதிரி நிறைய பேர் இதுக்கு சிகிச்சை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு வீட்டிலே உட்காந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல் திறக்க முடியல, பிறவிலேயே இந்த மாதிரி ஊனம் இருந்துச்சுன்னா அதை சீர்படுத்த முடியும் என்பதுக்காக தான் இன்றைக்கி பத்திரிகை வாயிலாக நம்ம டாக்டர் வாயிலாக பொதுமக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இது வந்து வெளியில் போய் பார்த்தீங்கன்னா 10 to 12 lakhs மேலே ஆகும். ப்ளஸ் எங்கே பண்ணுறாங்கன்னு தெரியணும். ஃபஸ்ட்டு பண்ண தெரிஞ்ச டாக்டர் தான் பண்ணுவாங்க. எல்லா டாக்டர்ஸும் எல்லா சர்ஜரியும் பண்ண மாட்டாங்க. இலவசமாக, முற்றிலும் இலவசமாக பண்ணப்பட்டது. காப்பீட்டு திட்டம் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இது பண்ணப்பட்டது.